May I dismiss the guard, sir? 20 cent pass. Give me to guard room. மேடம், கடுமையான குற்றங்களுக்காக ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே. மனைவி நடத்த மேல சந்தேகப்பட்டு அவளை 27 முறை கத்தியில் குத்தி வீதியில வீசினவன். திருவான்மையூர் பக்கத்துல பணத்துக்காக ஒரு குடும்பத்தையே சவுக்கு கட்டையால மண்டையில அடிச்சு கொன்னவங்க இவங்க 4 பேரும். இவன் பேங்க் மேனேஜர் கழுத்து நெரிச்சு கொன்னவன் பேர் ஜான். இவர் பேர் அருண். கொலை குற்றத்துக்காக தூக்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார். நல்ல பாடகர், கல்லும் கரையிற மாதிரி பாடுவார். நிறைய கச்சேரி எல்லாம் பண்ணி நிதியெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்கார். என்ன இவனுக்கு மாத்திரம் ஸ்பெஷல் மரியாதை கொடுத்திருக்காரு? எல்லாம் ஒரே ஜாதி தானே? ஏந்திரா, ஏந்திரே, get up. என்னமோ கல்லும் கரையிற மாதிரி பாட்டு பாடுவியாமே, எங்க பாடு. நானும் கல்லுதான், என்ன கரை வைக்க முடியுமான்னு பாரு. பாடு. என்ன அன்பால பாட வைக்கலாம், அதிகாரத்தால பாட வைக்க முடியாது. பாடுறியா இல்லையா? நல்லா பேசுற. மிஸ்டர் அசோக். எஸ் மேடம். தனிப்பட்ட எந்த சலுகை எந்த கைதிக்கும் கொடுக்க கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே மேடம். அண்ணமாரே, என் குழந்தையை காப்பாத்துங்க. அண்ணமாரே, என் குழந்தையை காப்பாத்துங்க. தம்பிமாரே, என் குழந்தையை காப்பாத்துங்க. அண்ணமாரே, என் குழந்தையை காப்பாத்துங்க. மாரி, மாரி, உன் குழந்தைய காப்பாத்துற பொறுப்பை தான் நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஏன் எழுதிட்டு இருக்க? அருண், அழக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். ஆனா தனியா இருக்கிறப்போ என் குழந்தை அழற குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. அழற என் குழந்தைக்கு பாட்டு பாடி தூங்க வைக்க யார் இருக்கா? குழந்தை நம்ம டாக்டர் பொறுப்புல தானே இருக்கு. நீ நிம்மதியா தூங்கு. தூங்குறதா? இனிமே எனக்கு சாவலதான் தூக்கம், நிம்மதி எல்லாம். அருண், எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா? இப்பவா? நான் அன்புக்காக பாடுவேனே தவிர அதிகாரத்துக்காக பாட மாட்டேன். சரி, பாடுறேன். இசை சேனே, இசை சேனே, தேனேத்தின் பாண்டு இசை சேனே, இசை சேனே, நானே இளமானே நீதான் சிந்தானே ஆனீராரோ வெற்றியோரம் பிறை ஆனேரோ தேனேத்தின் பாண்டு இசை சேனே, இசை சேனே, இளமானே. மாலை வெயில் வேளையில் மதுரை வரும் தென்றலே, ஆடி மாதம் வைகையில் ஆடி வரும் வெள்ளமே, நஞ்சை புஞ்சை நாளும் உண்டு, நீயும் அதை ஆளலாம், மாமன் வீட்டு மயிலும் உண்டு, மாலை கட்டி போடலாம், ராஜா நேதான் நெஞ்சத்திலே நிற்கும் பூடி, ஏனேத்தின் பாண்டி
உந்தன் பாதை கொஞ்சம் மாறி போனால் பாசம் விட்டு போகுமா தாழம் பூவை தூர வைத்தால் வாசம் விட்டு போகுமா ராஜா நீதான் நான் எடுத்த முத்துப்பிள்ளை தேனே தென்பாண்டி இசைத்தேனே இசைத்தேனே மானே இளமானே எங்கான் சென்றானே ஆரீராரோ நின்றான் அருண், நிஜமாவே நீ ரொம்ப பிரமாதமா பாடுறப்பா. உங்க பாராட்ட விட மாசக்கணக்கா தூங்காத மாதிரி இப்ப என் பாட்டை கேட்டு நிம்மதியா தூங்குறானே அத பெருசா நினைக்கிறேன். என் மகன் உயிரோடு இருந்திருந்தா என்ன அவனுக்கும் உன் வயசு தான் இருந்திருக்கும். ஆனா அவன் நிச்சயமா உன்ன மாதிரி ஒரு குற்றவாளியா இருந்திருக்கவே மாட்டான். ஓ, ஐம் சாரி அருண், நான் உன்னை நோகடிக்கணும்னு அப்படி பேசலப்பா. என் கணவரையும் குழந்தையும் ஒரே நேரத்துல கொண்டு போட்ட அந்த குடும்பக்காரங்களை நினைக்கும் போது எல்லா குற்றவாளிகளுமே எல்லார் மேலேயுமே எனக்கு ஆத்திரமா வருது. I can't help it. Good night. நான் வரேன். நானே பிஸ்கட்டுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அவனே கொண்டு வந்துட்டானே. மேடம், நீ கொண்டு வந்து வைக்கிறதெல்லாம் சாப்பிடணும்னு உங்க ஹோட்டல் ஏதாவது புது ரூலா? நோ மேடம், இதை உங்களுக்கு சர்வ் பண்ண சொல்லி அவங்க தான் ஆர்டர் பண்ணாங்க. யாரு? குட் மார்னிங் மேடம். இந்த ஹோட்டல் இது பிரமாதமான ஐட்டம். How do you like it? If you don't mind. Delicious. உங்களுக்கு இன்னொரு பிளேட் ஆர்டர் பண்ணட்டுமா? Will you shut up? நான் யாரை நினைச்சு என்கிட்ட விளையாடிட்டு இருக்கேன்? உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். பெண்ணின் பெருமை, மாதர்குல மாணிக்கம், மங்கைய திலகம் நீங்க. கோவை ஜெயில குடிக்கட்டி பறந்தவங்க தெரியும். ஆனா என்னதான் உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உங்களுக்கு இல்ல, ஆனா எனக்கு இருக்கே. உங்களை போல நாட்டுக்கு உழைக்கிற பெண்மணிகளை பத்தி நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? Thank you very much. இதெல்லாம் உன் இஷ்டத்துக்கு தானே ஆர்டர் பண்ண? எஸ் மேடம். அப்ப நீயே சாப்பிடு. மேடம் 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 ப்ளீஸ் ஒரு நிமிஷம். யூ மைண்ட் யுவர் பிசினஸ். போலீஸ் கூட அனாவசியமா விளையாடாத. மே ஐ ஹெல்ப் யூ மேடம்? காருக்கு தெரிய மாட்டேங்குதே நீங்க ஒரு ஜெயில் சூப்பரண்ட்னு. இதுல என்ன இருக்கு? ஒரு சின்ன உதவி தானே. வெயிட் a minute. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஸ்டார்ட் பண்றேன். கொஞ்சம் தள்ளிக்கங்க. ஓ தேங்க்யூ. நீ இறங்கு. மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க வீடு வரைக்கும் நான் டிரைவ் பண்றேனே. நீங்க அர்ஜுனன்னா, நான் தேரோட்டி, ஐ மீன் காரோட்டி கண்ணனா. ஓகே? ஃபன்னி கேர்ள். சிரிச்சீங்களா? பரவாயில்லையே, பஞ்சாயத்து தேர்தல் மாதிரி ரொம்ப அபூர்வமா தான் சிரிப்பீங்க போல இருக்கு. பார்த்து ஓட்டு. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா பாப்போன்னு சொல்லிட்டு போனா அத்தி. என்ன செய்யணுங்கிற? உன்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு விருந்து வைக்கணுமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி வா.
இப்படி உட்கார். உங்க ஃபேமிலி போட்டோவா? இப்பவும் சின்ன பொண்ணு மாதிரி சிக்கன்னு தான் இருக்கீங்க. போலீஸ் உத்தியோகத்துல இருக்கோம்ல, அப்படிதான் ஸ்மார்ட்டா இருக்கணும். உங்க புருஷனும் பிள்ளைய எங்க? என் மனசுல தான் இருக்காங்க. You mean? Yes. I'm a widow. விதி என்ன விதவை ஆக்கிட்டுதான் நான் நினைக்கல. சில விஷயங்களோட சதி. புருஷன் உயிரை இழந்து உயிரோட இழந்துட்டேன். போலீஸ் உத்தியோகத்துல இருக்கிற உங்களாலே உங்க மகனை கண்டுபிடிக்க முடியலையா? 20 வருஷமா தேடிட்டு தான் இருக்கேன். எனக்கு கொள்ளி வைக்கவாத என் மகன் வந்து சேர்ந்தா போதும். I'm sorry. நான் உங்க மூடுக்கு எடுத்துட்டேன். It's all right. நீ என்ன விஷயமா வந்த? நானும் அம்மா அப்பா இல்லாத அனாதைதான். உங்களை அம்மா ஸ்தானத்துல வச்சு கேட்கிறேன். எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். சொல்லு, என்னால முடிஞ்சா செய்யறேன். நான் ஒரு கைதியை விரும்புறேன். அவரே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் பேரு அருண். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் ஒரு கொலை குத்தவாளின்னு தெரியுமா உனக்கு? தெரியும். என்ன நீ சென்ட்ரல்ல இருந்து ஆர்டர் வந்துச்சுன்னா எந்த நேரத்துல நாங்க அவனை தூக்குல போட்டுருவோம். எனக்கு அதுவும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்து இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கே, உன்னை என்னன்னு சொல்றது? You are a crazy girl. You are really crazy. Yes. நான் பைத்தியம் தான். அவர் மேல பைத்தியமா இருக்கேன். என் முடிவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து அவர் முடிவை நீங்க தான் கேட்டு சொல்லணும். சரி, நான் உங்ககிட்ட பேசி பாக்குறேன். Let's see. Thank you, madam. ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். தூக்கு தேதியை நிச்சயம் பண்ணிட்டீங்களா? நானும் சாந்திங்கிற ஒரு பொண்ணு உன்னோட பரம ரசிகைங்கிறது தெரியுமா உனக்கு? சொல்லுங்க. அவோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறா. கிரேசி. எஸ், அவ உண்மையில பைத்தியமா இருக்கிறா. அவ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டிய கேஸ். No, you are wrong. நீ சாவு முனையில இருக்கிற தூக்கு தண்டனை கைதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ உன்னதான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு விரும்புறா. அதுல பிடிவாதமாவும் இருக்கிறா. யாரோ ஒரு பணக்கார பொண்ணு பணத்துமுறையில் எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நான் கட்டுப்படணும்னு உங்க ஜெயில் சட்டங்கள் சொல்லலையே. ஜெயில் சட்டங்கள் இந்த கல்யாணத்தை அனுமதிக்குமான்னு ஐஜியோட பேசி நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ உன் முடிவு சொல்லு. சொந்தம்னு சொல்லி தோல்ல சாயறது கூட எனக்கு யாரும் இல்லை. பெத்த தாய் கூட தன் மகன் கொலை குற்றவாளின்னு தெரிஞ்சா பெத்த வைத்திய நொந்துக்குவா. இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற எனக்கு கல்யாணமா? கழுத்துல போட்ட மாலை காயறதுக்குள்ள கயித்துல தொங்க போற நான் கட்டுற தாலி கயிறு அந்த பொண்ணுக்கு ஒரு தூக்க கயிறா தான் இருக்க முடியும். சாரி. இதான் உன் முடிவா? அச்சு சோறும் பவுன்ஸ் குழம்பும் காத்துக்கிட்டு இருக்கு. நான் போலாமா? எஸ். வார்டன். அருண் சொல்றதுல நியாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே அவனை வற்புறுத்தல நியாயம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஒரு பெண் தன் புருஷனோட எத்தனை நாள் வாழ்ந்தாங்கிறது முக்கியம் இல்ல, எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கிறது தான் முக்கியம். நான் அவரோட ஒரு நாள் வாழ்ந்தாலும் காலம் பூராவும் அந்த நினைப்பிலேயே இருந்துருவேன். விவாதத்துக்கு வேணா இதெல்லாம் ஒத்து வரலாம், ஆனா விவாகத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது. நாள் நட்சத்திரம் பார்த்து அக்னி சாட்சியா அட்சத போட்டு ஆசீர்வதிச்சு தானே உங்க கல்யாணமும் நடந்துச்சு. அந்த ஆசீர்வாதம் எல்லாம் இப்ப என்னாச்சு? சாரி மேடம், நான் ஏதோ வேகத்துல சொல்லிட்டேன். மேடம், நான் அவரை சந்திக்கிறதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. அவர் முடிவை நான் மாத்தி காட்டுறேன். ஆகட்டும், பார்க்கலாம். போலிச்சாமியார் இளம் பெண்களுடன் பிச்சைக்கார மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டு இப்போவாவது புரியுதா? அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு. தெய்வத்தையே ஏமாத்தி நீ உண்டியில் வச்சு வசூல் பண்ணன, அது உன்னையே உள்ள தள்ளி பிடிச்சு. அதெல்லாம் தெய்வம் நின்னும் கொள்ளாது, உட்கார்ந்து கொள்ளாது. நான் மாட்டிக்கிட்டேன், உள்ள போயிட்டேன். மாட்டாதவெல்லாம் வெளியே இருக்கிறான். அதிக பிரசித்தனமா பேசக்கூடாது. இப்பவாவது இந்த நைனா சொல்றதை கேளுடா. சரி நைனா. நேரா முப்பாத்தம்மன் கோயிலுக்கு போ. சரி நைனா. இனிமேலாவது எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு சரி நைனா ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்துரு. இந்தா. சரி நைனா. எங்க
தேங்காய் என்ன விலைங்க? அது 3 ரூபா, இது 4 ரூபா, இது 5 ரூபா. ஏங்க 1 ரூபா 2 ரூபாய் இல்ல தேங்காய் இல்லீங்களா? சாமி குடைக்கிற மாதிரி. 1 ரூபாய்க்கு தேங்காயா? ஏயா நீ இதுவரையில உள்ள இருந்துட்டு வந்தியா? நான் உள்ள இருந்தது இவனுக்கு எப்படி தெரியும்? ஏங்க விலை தெரியாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கியே. இப்ப எல்லாம் 1 ரூபாய்க்கு தேங்காய் பத்தாதான். அதெல்லாம் வசதியானவங்க உடைப்பாங்க. நீ பக்கத்துல இருந்து வேண்டிக்க போயா. சாமி உனக்கு ஒரு தேங்காய் கூட வாங்கி என்னால உடைக்க முடியலையே. நான் என்ன சட்னி இறக்கிவா தேங்காய் கேட்டேன், உனக்கு உடைக்கத்தானே கேட்டேன். சாமி உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னப்பா விஷயம்? எனக்கு எதுவும் தெரியாத. நேத்துக்கு ராத்திரி மெட்ராஸுக்கு வந்த தேங்காய் லோடுல 2 தேங்காயில பாம்பு இருக்கான். அதான் சாமி வெடிகுண்டு எவனோ வச்சுட்டானா. அது எந்த கடை தேங்காய்னு தெரியல. ஊரெல்லாம் ஒரே பரபரப்பா இருக்கு. இது ரொம்ப அநியாயம் சார், ரொம்ப அநியாயம். ஏர்போர்ட்ல வச்சா, பிளைட்ல வச்சா, ட்ரெயின்ல வச்சா, தேங்காயில வைப்பாளோ? வச்சுட்டாளே, போய் விசாரிச்சு பாருங்க. செதறக அடிக்கிறச்ச சின்ன குழந்தைங்களாம் சுத்தி வந்து நின்னுட்டு இருக்குமே. நாடு ரொம்ப கெட்டுடுத்து முருகா. அக்கிம்பாய், அக்கிம்பாய், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? சிட்டிக்கு வந்து இறங்கின தேங்காயில யாரோ பாம்பு வச்சுட்டானா. அது எந்த தேங்காய்னு தெரியலையா. தேங்காயிலே குருமா வைக்கலாம். அரே அல்ல, பாம்பு வைக்கலாமா? மோசம் 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 பண்றாங்க. செஜி செஜி உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த ஊர்ல வந்து இறங்கின தேங்காயிலே யாரோ பாம்பு வச்சுட்டாங்க. அது எந்த கடை தேங்காய்னு தெரியல. நம்ம ஒய்ஃப் சக்குபாய் மார்க்கெட் மேலே தேங்காய் வாங்க போயிருக்கு. அங்க தேங்காய் வாங்கும், வீட்டுக்குள்ளே வைக்கும், வீடு வெடிக்கும், தங்க ஊருக்கும், வெள்ளி தரும். ஹரி பாபா, ஹரி பாபா. தேங்காய்க்குள் பாம், அதாவது வெடிகுண்டு இருப்பதால் யாரும் தேங்காய் உடைக்க வேண்டாம். வெடிகுண்டு சோதனை முடிந்த பிறகு நாங்களே அறிவிக்கிறோம். அதுவரை யாரும் தேங்காய் உடைக்க வேண்டாம். ஏங்க அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு? யாரோ தேங்காயில பாம்பு வச்சுட்டாங்களாம். ஓஹோ, மெதுவாய் 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 மெதுவாய். போர்ட படிக்கல போயா. முருகா வந்துட்டியா? உனக்கு வெளியில இருக்க பிடிக்காத? உங்களுக்கு வெளியில வர பிடிக்காத? உனக்கு வாய் திமிரு அதிகம். எனக்கா? என்ன செஞ்சுட்டு இப்ப உள்ள வர? தேங்காயில பாம்பு இருக்குன்னு ஒரு பொருளைய கிளப்பி விட்டேன். திடீர்னு தேங்காய் விலையெல்லாம் சரிஞ்சு போச்சு. தேங்காய் கடைக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ₹1,00,000 என்கிட்ட நஷ்டீடு கேட்டாங்க. என்னால கொடுக்க முடியுமா? உள்ள வந்துட்டேன். ஆமா, நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்கு? திருட்டு பயம் இல்லாம ஜனங்க எல்லாம் நிம்மதியா இருக்காங்க. அது எப்படி திருட்டு பயம் எல்லாம் போச்சு? நீ உள்ள வந்துட்டல்ல, தண்ணிய ஊத்துறா. கூண்டுல இருக்கிற மிருகங்களை பார்க்க ஜூக்கு வர குழந்தைங்க மாதிரி ஜெயில இருக்கிற என்ன சீண்டி பாக்குறதே உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா போச்சுன்னு நினைக்கிறேன். இரும்பு கம்பிகளுக்கு பின்னால இருக்கிற உங்ககிட்ட நீ இதயத்தையே கொடுக்க வந்திருக்கிறவனா? கையில இருக்கிற பூங்கத்தை என்கிட்ட கொடுக்கறதுக்கே நீங்க கையெழுத்து போட்டு அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. அதான் என் நிலைமை. இத பாருங்க மிஸ் சாந்தி. ஓகே மிஸ் சாந்தி, நீங்க என் மேல காட்டுறத பரிவா, பாசமா, பரிதாபமான்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அது எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல. தெய்வீகமான இசைக்கலை உங்ககிட்ட இருக்கு. தூக்கு மரத்தடியில அதுவும் உங்களோட செத்துடக்கூடாது. அந்த இசைக்கு ஒரு வாரிச என் வயிற்றுல சுமக்க நான் விரும்புறேன். சாந்தி, தூக்கு கைத்துல என்னோட கடைசி அசைவு நின்னதுக்கு அப்புறமும் துக்கம் கொண்டாட ஒரு புதிய உரை உண்டாக்க சொல்றீங்களா? நோ, பழையும் பாவமும் என்னோட போயிடணும். அதுக்கு ஒரு பரம்பரை ஏற்படுத்த நான் தயாரா இல்லை. உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கிற நேரம் தான் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். நீ முடிவு சொன்ன, முடியுமான்னு கேக்குறீங்க. இப்ப முடிவா சொல்றேன். நாளைக்கு பௌர்ணமி. நிலா உதிச்சு உச்சிக்கு வர வரைக்கும்
நான் இந்த ஜெயிலுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க என்னை ஏத்துக்கிறதா இருந்தா எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க. நீங்க பாடலைன்னா நான் சாவை ஏத்துக்கிறதுல உங்களுக்கு சம்மதங்கிற சந்தோஷத்தோட செத்து போயிடுறேன். அப்பவாவது என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் சிந்துங்க. போதும், நான் வரேன். உங்களுக்கு சம்மதங்கிற சந்தோஷத்தோட செத்து போயிடுறேன். நீங்க பாடலைன்னா நான் சாவை ஏத்துக்கிறதுல உங்களுக்கு சம்மதங்கிற சந்தோஷத்தோட செத்து போயிடுறேன்.
ஓதும் நாதஸ்வரம் காவேரி வெள்ளம் கை சேர துள்ளும் ராகங்கள் சேரும் தாகங்கள் தீரும் காதலிலா பூதாகுமே ஆடும் நிலாவில் தேன் கருதை பூமலரே நான் கேட்கிறேன் ஆமாலையே நான் கோர்க்கிறேன் பாடும் நிலாவே தேன் கருதை மிஸ்ஸஸ் சௌத்ரி, அருணோட கல்யாணத்தை நீங்க சொந்த பொறுப்புல நடத்த விரும்புறதா கொடுத்த மனுவுக்கு சம்மதம் தெரிவிச்சு பதில் வந்திருக்கு. ஓ தேங்க்யூ. இந்த கல்யாணத்தை என் வீட்டுல தான் நடத்தணும் எனக்கு ஆர்டர் வந்திருக்கு சார். இன்ஃபேக்ட் இந்த கல்யாணத்தை என் வீட்டுல நடத்துறதுக்கு எனக்கு மேலிடத்துல உத்தரவு கொடுப்பாங்களா நானே யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ எம் கிளாட். இந்த திருமணம் நடக்கிறதுக்கு முன்னால பத்திரிகையில இந்த விஷயம் வராம பாத்துங்க. எஸ் சார். ரசிகர் கூட்டத்தை நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக இந்த மேட்டரை நானே சீக்கிரட்டா வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்லயும் இந்த மேட்டரை ஆமா, கல்யாண தேதி எப்போ வச்சிருக்கீங்க? நேத்திக்கு முகூர்த்தம் பார்க்கணும். எஸ் சார். வேடிக்கையை பாத்தீங்களா? அருணோட தூக்கு தண்ணி உறுதி பண்ணி டெல்லியில இருந்து ஆர்டர் சார். This is fate. அருணோட கல்யாண தேதி நிச்சயம் பண்ணும்போதே அவனோட தூக்கு தண்டனை கொண்டாட தேதியும் நாம தான் நிச்சயம் பண்ண வேண்டியது. அருணை தூக்கில போடுற தேதியை நம்ம ஏப்ரல் 13க்கு மேல தள்ளி போட முடியாது. ஏப்ரல் 3ஆம் தேதி நல்ல முகூர்த்தம் இருக்குது. அன்னைக்குதான் கல்யாணம் பிக்ஸ் பண்ணி உங்க விருப்பப்படி செய்யுங்க. காலி ஏறின 10 நாள்லயே அல்ப சுமங்கலியாக போற அந்த பொண்ணுக்காக வருத்தப்படுறதை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது சார். The IG of prisons is coming tomorrow. Let's all be very alert. Yes, sir. Arun, congratulations. என் கல்யாண தேதியை கேட்டு நீங்களாம் சந்தோஷப்படுறீங்க. ஆனா நான் சந்தோஷப்படுறதுக்கு அதுல எதுவும் இருக்கிறதா எனக்கு படல. ஒரு நாள் வந்தாலும் உங்க கூட தான் வாழணும்னு நினைக்கிறாளே, அவதான் பொண்ணு. Cheer up, man. Thank you, sir. Come on, let's go. அருண், ரொம்ப சந்தோஷம்ப்பா. வர வெள்ளிக்கிழமை என்ன தூக்கில போட போறாங்க. மாறி, என்னால என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு உன் குழந்தைய நான் காப்பாத்துறேன். நீ சொன்னது செஞ்சே ஆகணும்னு நான் கட்டாயப்படுத்தல.